தேவர் அவர்கள் 2 முறை பர்மாவுக்கு சென்றிருக்கிறார். அங்கு 2 முறையும் மாத கணக்கில் தங்கியிருந்தார். பர்மா வாழ் தமிழர்கள் தேவர் அவர்களை தரிசனம் செய்வதும், அவரோடு இணங்கி இருப்பதும், எவ்வகையேனும் அவரை தங்கள் இல்லங்களில் காலடி எடுக்க வைப்பதும், அவர் பேசும் கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கில் சென்று பங்கு கொள்வதுமாக தங்கள் விசுவாசத்தையும் மரியாதையும் காட்டிக் கொண்டனர். நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் தேவர் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றியிருந்தாலும் அதிகம் அவர் பேசியது பௌத்த மதம் பற்றியும் பௌத்த மத புனித நூல் தர்மபதம் பற்றிதான். கூட்டங்களில் கலந்து கொண்ட தமிழர்களும் பர்மியர்களும் பௌத்த மதம் பற்றி இவ்வளவு அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் எப்படி பேச முடிகிறது என்று நினைத்து அதிசயித்தனர். கூட்டங்களில் தேவரவர்கள் கூறிய அரிய நூற்றுக்கணக்கான கருத்துக்களை கேட்ட புத்த மத குருக்களும் நாட்டின் புத்த மத தலைமை குருவும் வியந்து போற்றி, எங்களுக்கெல்லாம் தெரியாத இதுவரை புரியாத பல விஷயங்களுக்கு தாங்கள் விளக்கம் அளிப்பது எங்களுக்கு வியப்பாக உள்ளது என்று போற்றி புகழ்ந்தனர். அத்துடன் தேவர் அவர்களுக்கு இந்து மத புத்த மேதை என்ற பட்டமும் கொடுத்தனர். மிகச் சிறப்புக்குரிய பௌத்த மத தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அந்நாட்டின் மிக உயரிய வரவேற்பை தேவருக்கு கொடுக்க முடிவு செய்தனர். மேடைக்கு செல்வதற்கு முன்பாக விரிக்கப்பட்டுள்ள இரத்தின கம்பளத்தின் இருபுறமும் தலையை தரையில் வைத்து வண்டியிட்டவாறு பெண்கள் இருப்பதும், அவர்களின் தரையின் மீது விரிக்கப்பட்ட நிலையில் பரப்பி வைக்கப்பட்ட அவர்கள் கூந்தல் முடியின் மீது நடந்து செல்வதும் தான் அந்த வரவேற்பு. ஆனால் அன்னை மீனாட்சி தினமும் வழங்குபவர் தேவர் அவர்கள். பெண்களை பராசக்தியின் பிரதிபிம்பங்களாக பார்ப்பவர். கைகூப்பி வணங்கப்படும் தெய்வங்கள் பெண்கள். பௌத்த மத குருமார்கள் எவ்வளவு எடுத்துக்கூறியும் வரவேற்பை ஏற்க மறுத்துவிட்டார் தேவர். மேலும் பர்மா அதிபரை சந்திக்கும் போது பெண்களை இழிவுபடுத்தும் இந்த வரவேற்பு முறையை பர்மிய மண்ணிலிருந்து நீக்கிவிடவும் கோரிக்கை வைத்தார்.